வணக்கம் ரெஸ்லிங் விரியர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸை அசிங்கப்படுத்திய பிரசன் ரீட் என்ன நடந்துச்சு, அதை பத்தி என்னன்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராவ்ல மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜே ஈசோ வர்சஸ் பிரசன் ரீட் என்ற மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து ஜே ஈசோ ஜெயிக்க போற நேரத்துல பிரசன் ரீடோட சப்போர்ட்டா பேரன் பேக்கர் வந்து ஜே ஈசோவை ஸ்பியர் போட்டு அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரசன் பேரன் பேக்கரும் சேர்ந்து ஜே ஈசோ அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஜே ஈசோவை காப்பாத்துறதுக்காக ரோமன் ரிங்ஸ் வரும். ரோமன் ரிங்ஸ் வந்த உடனே பிரசன் ரீடை வந்து அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் பிரசன் ரீடையும் பேரன் பேக்கரையும் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஜே ஈசோவும் ரோமன் ரிங்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ரிங் சைடில் ஸ்பியர் போலான்னு சொல்லி சுற்றி வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸை பேரன் பேக்கர் ஸ்பியர் போட்டுருவார். பிரசன் ரீடு வந்து ஜே ஈசோ க்ளோத் ட்ரெயின் வச்சிருவோம். ரெண்டு பேரும் ரிவெஞ்ச் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரிங்குள்ள போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பேரிகேட்ல ரெண்டு பேரையும் நிக்க வச்சு பேரன் பேக்கர் ரெண்டு பேருக்கும் ஸ்பியரை போட்டு தெறிக்க விடுவார். அந்த ரெண்டு பேருக்கும் ஸ்பியரை போட்டு தெறிக்க விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அடிபட்டு கிடப்பாங்க. அடிபட்டு கிடக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, பேரன் பேக்கரும் பிரசன் ரீடும் கிட்ட போய் ரோமன் ரிங்ஸை பார்த்து பிரசன் ரீட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ஷூவை கலட்டிட்டு போயிடுவாரு. கலட்டிட்டு அந்த ஷூவை திருடிட்டு போயிடுவார். ரோமன் ரிங்ஸ் இருந்து எடுத்துட்டு போயிடுவாரு. இது வந்து மிகப்பெரிய அவமான செயலா பார்க்கப்படுகிற ரோமன் ரிங்ஸோட அக்சசரிஸா தூக்கிட்டு போனது. ஏன் இது இவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறீங்க, ரோமன் ரிங்ஸ்க்கு அவமானமாக பார்க்கப்படுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் அவரோட ஷூவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஷூ போட்டு வருவார். அந்த ஷூ எப்படி தூக்கிட்டு போயிட்டார், குறிப்பாக சொல்கிறேன் செத்ரோலின்ஸ் எப்படி ஒவ்வொரு விதமான ஜாக்கெட் போட்டு வராரோ அதே போல் வந்து ரோமன் ரிங்ஸ் ஷூவும் போட்டு வர்றார். அதே போல் ரோமன் ரிங்ஸ் ஷூவை இப்போ ஸ்டோலன் பண்ணியிருக்காங்க. இதே போல் பல விஷயங்கள் WWE நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது எலைஸ் கொண்டு வர கிட்டாரை உடைக்கிறதா இருக்கட்டும், அந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருக்கும். அது வந்து அவரோட ஃபேவரட்டான ப்ராடக்ட். அதை வந்து கொண்டு வரும்போது அதை வந்து WWE உள்ள அவருக்கு ஆப்போனண்டா இருக்கிற ரெஸ்லர் உடைக்கிறதா இருக்கட்டும், அதனால வந்து அவருக்கு கோவப்படுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்று ஃபேவரட்டான மூமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ் ஜெரிக்கோ வரும்போது ஒரு லைட் அப் ஜாக்கெட் போட்டு வருவார். அந்த ஜாக்கெட்டை வந்து டீன் ஆம்ப்ரோஸ் ஒரு கட்டத்தில் WWE இருக்கும்போது அந்த ஜாக்கெட்டை கிழிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மூமெண்ட்லாம் நடந்திருக்கு. இந்த மூமெண்ட்டோட அடுத்த கட்டம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட ப்ராடக்ட்டை உடைக்கும் போது இல்லை அவங்களோட ஃபேவரட்டான பொருளை வந்து தூக்கிட்டு போகும்போது இது வந்து அவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரி லைனில் இது ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரிங்ஸ் ரிவெஞ்ச் எடுப்பார்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரசன் ரீட் இந்த ஷூவை தூக்கிட்டு போகும்போது அவங்களோட ஃபேன்ஸ்டி சண்டை வளர்த்துருக்கிறாரு அப்படின்றது ஆஃப்டர் ராவில் நடந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்தினை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.